நாங்கள் கடலில் குளித்து மகிழ்வது வழக்கம். எங்களுக்கு விளையாடுவதற்கு நிறைய இடங்கள் இருந்தன. எங்களுடைய பெற்றோர் எவ்வித பயமும் இன்றி எங்களை அனுப்புவார்கள். நாங்கள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு சென்று நன்றாக படிப்போம். அன்று ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்தோம். நாங்கள் பெரிய அலை வருவதை பார்த்தோம். அவ்வளவு பெரிய அலையை பார்த்தவுடன் எங்களில் சிலர் கைத்தட்டி மகிழ்ந்தனர். ஆனால் அந்த அலை தொடர்ந்து பெரிய பெரிய அலையாக மாறி எங்களிடத்தில் வந்தது. டிசம்பர் 26 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:45 மணிக்கு இட்லி வாங்க கிளக்க போனேன். இட்லி இட்லி கடையில் ரெடியாகல. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அம்மா ஏதாவது சத்தம் கேட்குதுன்னு போய் பார்த்தேன். அதை பெரிய அலையாக வரவும் வேகமாக ஓடியாந்து மரத்தில் ஏறிட்டேன். ஃபஸ்ட் அலை வந்துச்சு. அப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. 2வது அலை வந்துச்சு, தண்ணி அதிகமாக இருந்துச்சு. இறங்கல, பயந்துக்கிட்டு. அதில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிஞ்ச பிறகு இறங்கி போய் மதில் ஏறி உட்காந்துட்டேன். அப்புறமா எங்கள் அப்பா வந்தாங்க. வரவும் அப்போ தான் தெரிஞ்சது எல்லாம் பழிச்சிட்டாங்கன்னு. ஆனால் எங்கள் கிராமத்தில் 130 பேர் இறந்துட்டாங்க. சுனாமி அன்னைக்கு நான், எங்கள் தாத்தா, எங்கள் தம்பி 3 பேரும் ஆற்றுல இறால் பிடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் சுனாமியில் வந்ததை பார்க்கவே இல்லை. தண்ணியிலே அடிச்சுட்டு போய் ஒரு பாலத்தில் உள்ள ஒரு தூணை பிடிச்சிட்டு இருந்தேன். அங்கே ஒரு கட்டுமரம் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுலேருந்து நான் ஏறிக்கிட்டு உயிர் தப்பிச்சிட்டேன். சுனாமியில் எங்கள் தாத்தா, தம்பி 2 பேரும் செத்துட்டாங்க. அவங்க பாடி எங்களுக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு கிடைக்கவே இல்லை. எங்கள் ஊரில் 103 பேர் செத்துட்டாங்க. எங்கள் ஊரில் ரொம்ப வீடு சேதமடைஞ்சிட்டு, எங்கள் ஊரில் சாலைகளும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. அதில் எங்கள் வீடும் ரொம்ப சேதமடைஞ்சிட்டு. சுனாமிக்கு பிறகு கடலை பார்க்கவே பயமாக இருந்துச்சு. விளையாட விருப்பமே இல்லை. மறுபடியும் சுனாமி வந்துருமோன்னு பயமாக இருக்குது. சுனாமிக்கு பிறகு எனக்கு நைட்டில் கனவெல்லாம் வரும். அதில் ரொம்ப பயங்கரமான கனவுகள்லாம் எனக்கு வந்திருக்கு. அதில் சுனாமி கனவும் வந்திருக்கு. அந்த சுனாமியில் நான் மட்டும் தப்பிக்கிற மாதிரி மட்டும் எனக்கு கனவு வந்திருக்கு. குழந்தைகளுக்கு சுனாமிக்கு பிறகு ஓவியங்கள் வரையும் நிகழ்வுகள் பின் பேரழிவு மனக்காயத்திற்கு நடத்தப்பட்டன. அந்த ஓவியங்களை வைத்து எங்களால் ஒரு சுவாரஸ்யமான ஒன்று அறிந்து கொள்ள முடிந்தது. ஆரம்பத்தில் அவர்களுடைய ஓவியங்களில் வெறும் கோடுகள் அல்லது புரிந்து கொள்ள முடியாத வகையில் படங்கள் இருந்தது. பிறகு அவர்கள் வரைந்த ஓவியங்கள் பெரும்பாலும் சுனாமியை பிரதிபலித்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர்கள் வாழ்வு மற்றும் நம்பிக்கையான படங்கள் வரைந்து கொண்டு இருக்கிறார்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் நடத்தப்பட்ட விளையாட்டுகள், வழங்கப்பட்ட விளையாட்டு பொருட்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் அவர்களுக்குள் மீண்டும் ஒரு நட்பு வட்டாரம் உருவாக்கப்படவும் மற்றும் இறந்துவிட்ட நண்பர்களை மறப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஏதுவாக இருந்தது. சோபநாத் மிகவும் மும்முரமாக இருக்கிறார். ஏனெனில் அவருடைய வாராந்திர சில்ட்ரன்ஸ் கிளப் மீட்டிங்க்கு லேட்டாகிவிட்டது. இந்த சில்ட்ரன்ஸ் கிளப்பை எப்படி ஆரம்பிச்சிங்க? இதில் நீங்கள் என்னவா இருக்கீங்க? நாங்கள் சுனாமி முன்னாடி எல்லாரும் ஒன்றா விளாடுவோம். எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். எங்கே போனாலும் எல்லாம் ஒன்றா போவோம். ஆனால் இதே மாதிரி இந்த சில்ட்ரன்ஸ் கிளப்பு அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ இந்த சுனாமி பிறகு தான் எங்களுக்கு எல்லாம் ஒன்றா, எந்த ஒரு விஷயத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்திங்கன்னா அந்த செயல் வெற்றி பெறணும்னு நினச்சோம். எல்லாம் இதே மாதிரி ஒரு சில்ட்ரன்ஸ் கிளப் ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் ரியல் பிளானில் போய் கேட்டோம். அப்போ அவங்க எங்களுக்கு இதே மாதிரி ஒரு சில்ட்ரன்ஸ் கிளப் ஆர்கனைஸ் பண்ணி அமைச்சு கொடுத்தாங்க. அந்த சில்ட்ரன்ஸ் கிளப்பில் நான் தலைவராக இருக்கேன். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் கிளப்பில் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் கிளப்பில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை பற்றி, ஸ்பெஷல் ஃபீஸ் பற்றி, ஆசிரியர் வராதனால குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி கம்மியானதை பற்றி பேசினோம். இது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் கிராம முன்னேற்றத்துக்கு இந்த சில்ட்ரன்ஸ் கிளப் மூலமாக இந்த குழந்தைகளோட பங்கும் இருக்கும்னு
நாங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், கல்ச்சுரல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சில்ட்ரன்ஸ் மேளாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் கிளப் மூலமாக முடிவு செஞ்சு அதை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில்ட்ரன்ஸ் கிளப் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக வந்து நம்ம எல்லா பிளான் கிராமங்களிலும் சில்ட்ரன்ஸ் கிளப் உள்ளது. இது நெத்திலிஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. நெத்திலிஸ் என்றால் சிறுமீன். இது எப்பொழுதும் ஒரு கூட்டமாக அல்லது குழுவாக தான் செல்லும். இந்த கிளப் மூலம் குழந்தைகள் தங்களுடைய தேவைகளையும் மற்றும் எண்ணங்களையும் ஒரு குழுவாக பகிர்ந்து கொள்ள முடிகிறது. 9 முதல் 16 வயது உள்ள 30 குழந்தைகள் நல்லியான் தோட்டம் கிராமத்தில் இருந்து வந்துள்ளார்கள். அவர்கள் இங்கு கட்டிடக்கலை நிபுணர்களாக வந்துள்ளார்கள். இந்த குழந்தைகள் வெகு சீக்கிரத்தில் தங்களுடைய நிரந்தர வீடுகளை பெற போகிறார்கள். பிளான் முதலில் இந்த வீடுகளை கட்டுவதற்கு முன்பாக அவர்கள் எப்படிப்பட்ட மாதிரியான வீட்டில் வாழ விரும்புகிறார்கள் என்பதை கலந்து ஆலோசித்து அறிய குழந்தைகளை அழைத்துள்ளார்கள். ஒவ்வொரு குழுவும் ஒரு இன்ஜினியருடைய மேற்பார்வையிலும் மற்றும் ஒரு உதவியாளருடன் தங்கள் பணியில் இறங்கினார்கள். அவர்கள் உருவாக்கிய மாதிரிகளில் இருந்து பெரும்பாலானவர்கள் தனி வீடுகளிலே வாழ விரும்புகிறார்கள். இந்த வீடு ஒரு பூஜை அறை, ஒரு பெரிய அறையும் 2 படுக்கை அறையும், சமையல் அறை மற்றும் தனித்தனியாக குளியல் அறை மற்றும் கழிவறையுடன் இருந்தது. படிக்கட்டுகள் கொண்ட மாடி வீடுகளாக இருந்தன. பிளான் எங்கெல்லாம் வீடு மற்றும் பள்ளிக்கூடங்கள் கட்டுகிற சமுதாயத்தில் இதே போன்ற சைல்ட் கன்சல்டேஷன் நடந்துள்ளது. இந்த சுனாமி எல்லோரையும் சமமாக்கியது. அதாவது ஏழை என்றும் இல்லை மற்றும் பணக்காரன் என்றும் இல்லை. இது குழந்தைகளை அவர்களுடைய கிராமத்தின் வளர்ச்சிக்கான அச்சாணியாக கொண்டு வந்துள்ளது. பெரியவர்கள் போன்று எங்களுக்கும் செல்வாக்கு உண்டு என்று உணர்கிறோம் மற்றும் எங்களுடைய கருத்துக்கள் மதிக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய எங்களுக்கு நிவாரணம் மற்றும் நடந்து கொண்டிருக்கும் மறுசீரமைப்பு பணியில் எங்களின் கருத்துக்களை கூற ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. எங்களுடைய கருத்துக்கள் கட்டாயமாக கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எந்த ஒரு வளமும் சரியான முறையில் கையாளப்படும். அந்த வளங்களுக்கு எதிர்காலத்தில் நாங்கள் தான் பொறுப்பாளர்களாக இருக்கின்றோம்.